நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஜூன் 6, 2026 காலை 7 மணி. ஆ, இன்னைக்கு லோக்கல் நியூஸில் ஒரு மிகப்பெரிய ஸ்கேம். அது என்னைக்கு பிஜேபி ஆட்சிக்கு வந்தாங்களோ அதோட ஸ்கேம் ரொம்ப அதிகமாக தெரியுது. அப்போ அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சியில் ஸ்கேமே இல்லை அப்படின்னா, காங்கிரஸ் ஆட்சியிலும் ஸ்கேம் இருந்துச்சு. ஆனால் இவங்க பண்ண அளவுக்கு ஸ்கேம் இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ ஸ்கேம் ரொம்ப முக்கியமான பேசுபொருளாக இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம முக்கியமாக கொஞ்சம் பேசணும். நான் கசாலி டிகோட்ஸ். இது உள்ளூர் அரசியல், உலக செய்திகள், சமுதாய கருத்துக்கள், சில சமயம் சினிமா அனைத்தையும் விருப்பு இல்லாமல் முடிந்தளவு தரவுகளோடு கொடுக்கக்கூடிய ஒரு சேனல். உங்களுடைய ஆதரவு அவசியம் தேவை. சரி, அதற்கு நன்றி. ஏன்னா எப்படி நீங்கள் நிறைய ஆதரவு கொடுக்குறேன்னு நான் டெய்லி பார்க்குறேன். உங்களுடைய கருத்துக்கள் இப்போ நிறையா கெட்ட வார்த்தை பேசலாம் குறைஞ்சிருச்சு. ஒரு சிலர் மட்டும்தான் மரியாதை இல்லாமல் கெட்டதை பேசுகிறேன். அது சொல்ல சொல்ல அப்படியே கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு. என்னென்னா, நமக்கு எப்படி பார்த்தாலும் நாகரிகமாக பேசுகிறது, கருத்துக்கள் எதிர்கருத்தெல்லாம் ஓகே தான். சரி, இப்போது நம்ம முக்கியமாக பேச வேண்டியது நம்ம இந்திய ஒன்றிய அளவில். நம்ம ஒன்றியம் சொன்னோன்னா ஒருத்தர் கோவம் வந்துடுச்சு. அது என்ன, நம்ம பைத்தியமா நீ ஒன்றியம் அப்படின்னு சொல்லுங்க. இந்தியாவை எதுவும் இது அது டீட்டில் வேறு சொல்லியாச்சு. திரும்பவும் மறுபடியும் அதை போட்டு போர் அடிக்க வேண்டாம். இந்திய ஒன்றியம் அதில் இப்போ வெளிவந்திருக்க செபி சொல்லியிருக்க, இப்போ வெளிவந்திருக்க முக்கியமான ஒரு நம்மளுக்கு அதிர்ச்சி ஆகக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது என்ன கம்பெனி அப்படின்னு எடுத்தாச்சுன்னா, ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி. அது ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ். அது யார் கம்பெனியாக இருக்கும்? ஆட்டோமேட்டிக்காக வேறு வழியே இல்லை, குஜராத்தி கம்பெனியாக இருக்கும். ஓகே, அதில் என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க இங்கே இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட்டு, அங்கேருந்து பணம் வருது, அங்கே பல இடங்கள்லேருந்து அப்படியெல்லாம் வருது அப்படின்னு. அதோட டீட்டெயில் ரொம்ப டீட்டெயில் பண்ண போர்டு அடிச்சிடும். ரொம்ப சிம்பிளாக நம்மளோட பணம், வரி பணம், இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனோட வியர்வை, ரத்தம், இது எல்லாம் ராஜேஷ் எக்ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு கம்பெனி ஸ்வாகா பண்ணிவிட்டு, அவங்க பண்ணியிருக்க மொத்த ஸ்கேம் எவ்வளோ அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அர்த்தம் உங்களுக்கே தெரியும். அது தவறான கையாடல், கொள்ளையடிக்கிறது, இந்த மாதிரி நம்ம பொது சொத்தை தவறாக கொள்ளையடிக்கிறது, கையாடல் பண்ணுறது, அரசு சொத்தை கையாடல் பண்ணுறது, அப்புறம் பேங்க்கு, ஆர்பிஐ ஏமாத்துறது, இந்த மாதிரி இதெல்லாம் ஏமாற்றி பெரிய ஆளாகிறது. இப்போ அதானி பெரிய ஆளாக இருக்காருன்னா அதில் இன்னும் பெரிய பெருமையாக கரெக்டாக டெவலப் பண்ணி, தானாக டெவலப் பண்ணி ரொம்ப பெருசாக பரவாயில்ல. ஊரா இதெல்லாம் அடித்து உலையில் போட்டு சொத்தை தான் சொத்தாக்கி காமிக்கிறதுல உலகத்தின் நம்பர் 5வது பணக்காரன், 8வது பணக்காரன் சொல்ல என்ன பெருமை இருக்குது? அது பெரிய பெருமையே இல்லை. அது நம்மளை பொறுத்த மட்டும் அது என்ன சொல்கிறது, நீ பணம் இருக்குது, நீ பெரிய ஆளுன்னு சொல்லி காமிச்சிட்ருக்க, அது பெருமை இல்லை அப்படிங்கிறது தான். அதே மாதிரி இப்போ ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் அவங்க ஊழல் அல்லது ஸ்கேம் அப்படின்னு எடுத்தாச்சுன்னா அதோட அளவு எவ்வளோன்னா 15 லட்சம் கோடி. ஓகே, அதாவது 15 லட்சம் கோடி அப்படின்னா அது என்ன அளவில் சொல்கிறது? நம்ம தமிழ்நாட்டோட ஒரு வருஷத்துக்கான, தமிழ்நாடு ஏன் சொல்கிறோம்னா, நமக்கு தமிழ்நாடு நம்ம இருக்கோம், நம்ம தமிழ்நாட்டோட பட்ஜெட் ரொம்ப பெருசு. ஓகே, தமிழ்நாட்டோட பட்ஜெட் 4 கோடியே 40 லட்சம், 4 கோடியே 40,000, 4 லட்சத்தி 40,000 கோடி, 4.4 lakh crore அப்படிங்கிறது தமிழ்நாட்டோட பட்ஜெட். ஓகே, அப்போனா கிட்டத்தட்ட 3 வருஷத்தோட பட்ஜெட்டு. ஓகே, ஒரு கம்பெனி ஒருத்தங்க ஒரு டீம் கொள்ளையடிச்சிருக்காங்க. அதை பூரா மாங்குமா எல்லாம் தலையாட்டிட்டு நம்ம திருவாளர் மோடி, அப்புறம் அவர் கூட சேர்ந்த அமித்ஷா, அவங்க கூட சேர்ந்த அந்த கட்சி, ஆர்எஸ்எஸ்ஸு, அந்த பனியாக்கள், இந்த கூட்டம் எல்லாம் சேர்ந்து இந்தியாவை மொத்தத்துக்கு கொள்ளையடித்து மொங்காம் போட்டு தலையில் குல்லா போட்டு நம்ம இந்திய மக்களோட தலையில் குல்லா போட்டு போகிறாங்க. இதை இப்போ வெளியிடுறாங்க. ஒன்றொன்னா வெளியிட்டு என்னையா பண்ணுறீங்க? ஒரு அளவு இல்லை. அதாவது 2014 அந்த 2013 அப்போ பார்த்தீங்கன்னா அதானியோட சொத்து மதிப்பு ஒரு 50,000 கோடி, 40,000 கோடி, 30,000 கோடி to 50,000 கோடிக்குள்ளே அவர் சொத்து மதிப்பு. இன்றைக்கி 2026 பார்த்தீங்கன்னா இடையில கொஞ்சம் ஹிண்டன்பர்க்லாம் வந்ததுனால கொஞ்சம் இறங்குச்சு. அவரோட சொத்து மதிப்பு 7 லட்சம் கோடி, 13 லட்சம் கோடி வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இவ்வளோ கோடி எங்கேருந்து வந்துச்சு? 2020-21 லாக்டவுன், உலகம் பூரா லாக்டவுனு. அப்போ மக்கள் என்ன பண்ண தெரியாமல் காசு, கையில் இருக்க காசு பூரா கரைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் அதானியோடைய ஷேரு, அதானியோடைய சொத்து மதிப்பு ஏறிட்டே இருக்குது. அது எப்படி ஏறும்? ஊராங்காசு அடித்து உலையில் போட்டால் அது வர்த்தம் செய்யும். ஸோ இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட கேவலமான ஒரு செயல். இந்த செயலில் முக்கியமாக எல்ஐசியோட பணம் எக்கச்சக்கமாக உள்ள மாட்டி கிடக்கு. ஏற்கனவே எல்ஐசி பணம் தான் முன்னாடியே மாட்டுச்சு. இப்போ நம்ம கையில் ரிசர்வ் இருந்துச்சு, 1,76,000 கோடி ஒரு ரிசர்வ் எடுத்தாங்க. எப்போ ஒரு 2 வருஷம் முன்னாடி எடுத்தாங்க. எடுத்து எங்கே போச்சுன்னா காண போச்சு.
முடிஞ்சு போச்சு. என்ன செலவு பண்ண எதையுமே ஒரு வெளிப்படைத்தன்மையே இல்லை. ஜனநாயகம்னா என்ன? நான் வந்து இந்த மக்களுக்காக நான் வந்து பிரைம் மினிஸ்டராக பதவி ஏற்றிருக்கேன். இந்த மக்களுக்காக என்னென்ன உண்டோ நான் இதை செய்கிறேன். இதை வந்து இவ்வளோ காசு, இவ்வளோ இது 3 இடத்துல கொட்டேஷன் வாங்கணும், இவங்க தர்றாங்க. இல்லை ரஃபேல் வாங்குறோமா, இந்த இவ்வளோ காசு காங்கிரஸ் பீரியடில் இவ்வளோ சொன்னாங்க. ஒரு 500 கோடி அப்படின்னாங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு இதுக்கு 500 கோடி இல்லை, நாங்கள் வந்து 450 கோடிக்கு வாங்குகிறோம், நாங்கள் நெகோஷியேட் பண்ணி வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி தானே ஒரு புத்திசாலித்தனம். அவங்க 500 கோடிக்கு வாங்கினாங்க, நான் 1500 கோடிக்கு வந்து வாங்குகிறோம் அப்படின்னா அதில் என்ன இது இருக்குது? அதில் இடையில வந்து சம்மந்தமே இல்லாமல் அனில் அம்பானியை சேர்த்து விட்டு அவரோட நஷ்டத்தை வந்து ஏற்றுக்கிறதுக்கு எல்லா வேலையும் பார்த்து, அதாவது இதெல்லாம் என்ன ஒரு அரசு வந்து மக்களுக்காக பண்ணுறதா? மக்கள்லாம் யார் நினச்சிட்டு இருக்காங்க? இந்த மாதிரி ரொம்ப ஒரு கேடுகட்டு கேவலமாக, அப்புறம் எப்படி பார்த்தாலும் தோற்றுருவோன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இடியை வந்து அனுப்பிச்சி விட்றது, அதுக்கப்புறம் வந்து தலைமை தேர்தல் அதிகாரி அந்த ஆளெல்லாம் வந்து எதுக்கு வந்து இப்படிலாம் அதாவது திங்கிறது கொஞ்சம் போல் சோறு, இதை தாண்டி வந்து என்ன இருக்குது லைஃப்பில்? இவ்வளோ கேவலமாக மக்களை பூரா ஏமாற்றி, மெஷினை வச்சு ஃபுல்லாக ஏமாற்றி எல்லாம் பண்ணுறது இவ்வளோ கேவலமாக. ஸோ இப்போ வந்து ரொம்ப பரபரப்பாக போய்கிட்டு இருக்குல்ல, அதில் வந்து ஒரு இதை வாச்சிருவோம். எப்படின்னா, பிக் ஸ்டாக் மார்க்கெட் ஸ்கேம், ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ், எ கம்பெனி லிஸ்டட் ஆன் செபி ரிப்போர்ட்டட் rupees 15.15 lakh crore, 15,15,000 கோடி இன் ரெவன்யூ ஓவர் த லாஸ்ட் 5 years. 5 வருஷத்தில் 15 லட்சம் கோடி அப்படின்னா வருஷத்துக்கு ஆவரேஜாக 3 லட்சம் கோடி. ஓகே, எல்ஐசி இன்வெஸ்டட் மோர் தென் 2000 crores இந்த கம்பெனி. எல்ஐசிங்க யார்? ஒரு சாதாரண மக்கள்கிட்ட முகவர்கள்லாம் வந்து ஏன் இதில் இன்சூரன்ஸ் போகிறீங்களா அப்படின்னு கேட்டு பாடாப்பட்டு வருத்தி, அப்புறம் முதல் தவணையை நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி என்னென்னவோ பண்ணுவாங்க இல்லையா? இதிலேருந்து வரக்கூடிய இங்கே வந்து போட்ட பணத்தை தூக்கி நோகாமல் இன்னொரு கொடுத்துறது. ஸோ அந்த மாதிரி. அப்புறம் ஆஃப்டர் 5 years செபி ஹேஸ் நவ் ஃபவுண்ட் தட் த கம்பெனிஸ் ரெவென்யூ வாஸ் கம்ப்ளீட்லி ஃபேக். இப்போ வந்து கம்பெனி இங்கே பெரிய கம்பெனி வச்சுருக்கேன், அங்கே வச்சுருக்கேன், எல்லாம் வந்து ஷெல் கம்பெனி. ஸோ இந்த மாதிரி எல்ஐசி ஹஸ் லாஸ்ட் நியர்லி 1600 crores ஆஃப் பப்ளிக் மணி அப்படின்றதான். ஸோ இப்போ எல்ஐசினால பப்ளிக் மணி தான். அந்த எல்ஐசியே வந்து ப்ரைவேட்டுக்கு விற்கணும்னு சொல்லி எல்லா வேலையும் பார்த்தாங்களே. அப்புறம் பிஎஸ்என்எல் வந்து பெருசாக வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னோடனே அம்பானியோட ஜியோ இதெல்லாம் வந்து பெருசாக வரணுங்கிறக்கா இதை பூரா வந்து குறைச்சி, சர்வீஸ் எல்லாம் ரொம்ப குறைச்சி மோசமாக்கி, ஜியோ வந்து பெருசாக்கி எல்லா வேலையும் பார்த்தாங்களே. ஸோ இந்த மாதிரி இந்த 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 ஆட்சி ஒரு கேடுகட்ட கேவலமான ஆட்சி. இது வந்து நீங்கள் மத ரீதியாக எல்லாம் விட்டுருங்க, பொருளாதார ரீதியாக யோசிச்சு பாருங்கள். இது வந்து எல்லாருக்கும் விலைவாசி கூட, இது கூட வேலைவாய்ப்பு இல்லை, பிரச்சனை, யாருக்காக ஆட்சி பண்ணுறாங்க? ஸோ இப்போ இந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி 15,15,000 கோடி ஸ்கேமு, ஊழல் நடந்திருக்கு. எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற பூரா ஃபேக், அந்த கம்பெனி பூரா ஷெல் கம்பெனி ஃபேக்காக இருக்குது. இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படின்னு தெரியணும்ல? என்ன சொல்ல போகிறாங்க? அதுக்கு வந்து ஒரு வார்த்தை வாயை திறந்து பேசுகிறதே இல்லை. பத்திரிகையாளரை மீட் பண்ணத்தானே வந்து கேள்வி கேட்பாங்க. மோடி வந்து இங்கே வெளியில் போயிருக்கும்போது கேட்டால் அது வந்து நார்வேயில் அப்படி கேட்கும்போது வந்து ஒன்று சொல்ல ஓடுறாங்க அப்படியே. இதில் என்ன ஒரு கணக்கு? இப்போ நம்ம நாட்டோட பிரதம மந்திரியை விமர்சிக்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது, தரக்குறைவாக பேசக்கூடாது, ஒழிய விமர்சிக்கலாம். அப்போ யாருக்காக நீங்கள் வந்து பதவி ஏற்றுட்டு யாருக்காக பண்ணுறீங்க? அப்போ அம்பானி அதானிக்கு பண்ணுறீங்கன்னா, அம்பானி அதானி வந்து உங்களை வந்து வேலைக்காரன் வச்சுருக்காங்களா? நீங்கள் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டராக வந்து நம்ம கம்பெனியில் மேனேஜராக ஜிஎம்மாக வந்து அப்பாயின் பண்ணுற மாதிரி அதானியும் அம்பானியும் சேர்ந்து உங்களை வந்து பிரைம் மினிஸ்டராக நியமித்து வச்சுருக்காங்க. அதை வந்து நேரடியாக அவங்களால பண்ண முடியும், அப்பாயின் பண்ண முடியும், கவர்னர் பண்ண மாதிரி பண்ண முடியாது. அதனால் உங்களை வந்து மக்கள் ஓட்டு போடுற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி அப்படி பண்ணுறீங்க. அதானிக்கு வந்து இங்கே சிமெண்ட் கம்பெனி எடுத்தாச்சுன்னா, எந்த சிமெண்ட் கம்பெனி எடுத்தாலும் யாராவது வாங்க போனால் உடனே வந்து அவங்களுக்கு இடி பாயும். இப்போ வேதாந்தா குரூப்பு, வேதாந்தா நல்லவங்க கிட்டாமல் விட்டுருங்க, வேதாந்தா குரூப் ஒரு இதை வாங்க போகுது அப்படின்னா உடனே அவங்க ஆஃபீஸுக்கு ஃபுல்லாக வந்து இடி ரைடு. அப்போ இடியை வந்து இவங்க நாய் மாதிரி நடத்துகிறாங்களா? அதாவது நம்ம அமலாக்கத்துறை இருக்காங்களா, அமலாக்கத்துறையை வந்து நம்ம அதானி தான் வீட்டோட வேட்டை நாயமாக நடத்துகிறாங்களா? இப்போ யாருக்காக இந்த நாடு, யாருக்காக இந்த இதெல்லாம் நம்முடைய வளம் வருமானம் எல்லாம் வந்து போய்கிட்டே இருக்குது. கேட்குறதுக்கு நாதி இல்லை, வேலைவாய்ப்பு இல்லை. அப்போ காக்ரோச் ஒரு கூட்டம் வர்த்தனை செய்வாங்க. இதை பற்றி பேசணும். காக்ரோச் கூட்டம் வர்த்தனை செய்வாங்க, எல்லாம் கொதிச்சு போய் கிடக்காங்க. இப்போ திடீர்னு வருது. இதுக்கு முன்னாடி பார்த்தா 16 லட்சம் கோடி வந்து ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. மொத்த லாஸ் வந்து பார்த்தா இந்த கடந்த ஒரு 10 வருஷத்தில் 23 லட்சம் கோடி இந்தியாவோட பணம் வந்து போயிடுச்சு அப்படின்றாங்க. அப்போ என்னென்னா, இந்தியாவோட வருஷ பட்ஜெட்டே ஐ திங்க் 50-60 லட்சம் கோடி, அதில் 20 லட்சம் கோடி 23 லட்சம் கோடி போச்சுன்னா யாரோட பணம்? எல்லாம் வறுமையில் கஷ்டப்பட்டு இந்த பாருங்கள். அதாவது 40 ரூபா $45 ஒரு பேரல் பெட்ரோல் இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து 90 ரூபா 92 ரூபா
ஒரு 50, 55, 60 வந்துச்சுன்னா ஒரு ரூ. 102 வரைக்கும் ஏற்றிட்டு இருந்தீங்க. முன்னாடி ரூ. 115 இருந்துச்சு. எலெக்ஷன் வந்தோடனே அப்படியே கொஞ்சமாக குறைச்சி ரூ. 100 நிறுத்துனீங்க. அப்போ இவ்வளோ லாபம் வந்துச்சுல்ல, அந்த லாபம்லாம் யாருக்காக போச்சு? இப்படி எல்லா இடத்துலையும் ஏன்னா தினசரி மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய கேஸு முன்னாடி ரூ. 450 காங்கிரஸ் ஆட்சி 2014க்கு முன்னாடி இருந்த கேஸு ஒரு ரூ. 10 எத்தனை ரூ. 20 எத்தனை உடனே வந்து லாபம்னு வந்து பயங்கரமாக அடிச்சுக்கிட்டீங்களே. இப்போ எவ்வளோ ரேட்டில் இருக்குது? இத்தனை வருஷமாக வந்து 10 வருஷம் 12 வருஷமாக வந்துச்சுல்ல. அப்போ யாருக்காக ஆட்சி பண்ணுறீங்க? இவ்வளோ கேவலமாக இல்லை? ஊர் உலகம் பூரா காரி துப்புறாங்களே. இது வந்து என்னத்தை கொண்டு போக போகிறீங்க? இது எல்லாத்தையும் அடித்து இல்லை அது அதானி தான் வந்து என்னத்தை கொண்டு போக போகிறாரு? எல்லாம் இங்கே வந்து மும்பை போர்ட்டை வாங்கணும், மும்பை போர்ட் வந்து அதானி வாங்கணும் அப்படின்னா உடனே பெரிய அளவுக்கு ஸ்டேட் பேங்க் வந்து இப்போ கடன் கொடுப்பாங்க. கடன் கொடுத்து உடனே வந்து அங்கே வாங்கிட வேண்டியது. அதுக்கு முன்னாடி பார்த்தா மும்பை போர்ட்டு வந்து பார்லிமெண்ட்டில் பெரிய அளவுக்கு அந்த செஷனில் பெரிய அளவுக்கு ஃபண்டு ஒதுக்கி நம்மளோட வரிப்பணம், நம்ம ரத்தம், நம்ம ஸ்வெட்டு அதை ஒதுக்கி ஃபுல்லாக கிளியர் பண்ணி எல்லாம் மேம்படுத்தி வச்ச உடனே அதானிக்கு விற்பாங்க. அதானி சொந்த காசு கிடையாது, ஸ்டேட் பேங்க்கில் காசு கடன் வாங்க வேண்டியது. வாங்கி இங்கே வாங்கினதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் கழித்து இந்த பணத்தை ரைட் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்ற வேண்டியது. என்னங்கடா விளையாடுறீங்க நீங்கள்? இங்கே ஆர்பிஐயாக இருக்கட்டும், ஸ்டேட் பேங்காக இருக்கட்டும், எல்ஐசியாக இருக்கட்டும், எல்லாம் சேர்ந்து வந்து அதானிக்கு எல்லாம் தூக்கி கொடுப்பீங்க. இங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது பார்த்துக்கிட்டே இருங்க. வந்து இந்த இளைஞர் சக்தி வந்து சாதாரண சக்தி இல்லை. ஒருத்தன் போட்டான் பாருங்க, இப்போ சித்தார்த்து, அவன் வந்து கரண் தாப்பர்கிட்ட போடு எவ்வளோ தூரம் போட்டிருக்காங்க. அவ்வளோ இதாக வந்து போடல வந்து யங்ஸ்டர்ஸ் ஜென்சிலாம் வந்து பயங்கர வெறியில் இருக்காங்க. நீங்கள் வந்து கையில் மாட்டிடாதீங்க அப்படிங்கிறதான். இப்போது ஜென்சி கிட்ஸு இவங்கெல்லாம் சாதாரண நினச்சிடாங்க. அவங்க மட்டும் மனசு வச்சாங்க நினச்சாங்கன்னா உங்களை ஓட விரட்டுவாங்க. நீங்கள் வந்து பிரைம் மினிஸ்டராக இருக்கலாம், உள்துறை மந்திரியாக இருக்கலாம், என்ன வேணால் மந்திரியாக இருக்கலாம், என்ன பொசிஷனில் இருக்கலாம். ஜென்சி கிட்ஸ் மட்டும், அதாவது அவங்களுடைய இந்த ஜென்சி கிட்ஸு இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த பவர் வந்து ஏதோ ஒரு இதில் வந்து அடங்கியிருக்காங்க. அவங்க மட்டும் வந்து வெளியே ஏற ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுங்க, நடக்கிறதே வேறையாக இருக்கும். இது வந்து எச்சரிக்கை. அப்படின்னா நீங்கள் நல்லாட்சி தரணும், உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அதானியோட அடிமை இல்லை அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மனசில் வைக்கணும். அம்பானி அதானி மட்டும் நல்லா நல்லா இருக்கணும். அம்பானி வந்து மகன் கல்யாணத்துக்கு வந்து ஊரில் வந்து பூரா கொண்டு போய் 5000 கோடி 10,000 கோடி செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுவாங்க. யாரோட காசு அதெல்லாம்? நீ வந்து உழைச்சி சம்பாதிச்ச காசா? எல்லாத்தையும் ரத்தத்தை உறிஞ்சின காசு. இங்கே பார்த்தா பிஎஸ்என்எல் போட்டுட்டு அங்கே வர வேண்டியது, அதுக்கப்புறம் இங்கேருந்து ரிஃபைனரி பண்ண வேண்டியது, இங்கே பெரிய அவ்வளோ விலைக்கு விற்க வேண்டியது. எவ்வளோ வந்து அந்த மக்களுக்கு நீங்கள் பண்ணியிருக்க துரோகம் கொஞ்சம் நஞ்சமாக. இந்த துரோகம் வந்து காங்கிரஸ் வந்து கொஞ்சம் பயந்து துரோகம் பண்ணாங்க. காங்கிரஸும் கேடுகட்ட கட்சி தான், ஆனால் கொஞ்சம் பயந்தாங்க. நீ வந்து பயப்படுறதில்ல, எல்லாத்தையும் கையில் எடுத்து வைக்கிறது. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? யங்ஸ்டர்ஸ் என்ன நினைப்பாங்க? இதெல்லாம் வந்து நல்லதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இது ஒரு எச்சரிக்கை. ஜென்சி கிட்ஸு நீங்கள் சாதாரண நினச்சிடாதீங்க. அவங்க ஒரு மாதிரி ஜாலியாக போகிறாங்க, எதை பற்றியும் கவலைப்படுறதில்ல, ஒரு மாதிரி எல்லாத்தையும் இதுலேயே மூழ்கிட்டு இருக்காங்க. நீங்கள் கரப்பாம்பூச்சி மாதிரி போட்டுக்கான்னு சொல்லி அவர் சூரியகாந்த் சொன்னார் இல்லையா, அதுக்கு தான் என்ன ஆச்சு? கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சின்னு வந்துச்சு. இப்போ பார்த்தா பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. அதாவது 56 இன்ச்சு பயங்கரமாக வந்துடுவார், இந்தியாவை வந்து புரட்டி போட போகிறாருன்னு 2012, 13, 14 வரைக்கும் எப்படி மோடியை வந்து பயங்கர பிரம்மாண்டமாக வந்து டிஜிட்டல் மீடியாவில் காமிச்சிங்க இல்லையா, விர்ச்சுவலாக காமிச்சிங்க இல்லையா, அது எப்படி உங்களுக்கு கை கொடுத்ததோ அது வந்து உங்களுக்கு இப்போ எதிராக வந்து ஆப்படிக்குதுன்னு அர்த்தம். இந்த ஆப்பு சாதாரண ஆப்பு இல்லை. இப்போ ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் இதுக்கு வந்து என்ன சொல்ல போகிறீங்க? நாட்டு மக்களுக்கு ஏதாவது சொல்லணும்ல, அது சொல்கிறதுக்கு பத்திரிகையாளர் சந்திக்கணும்ல. யாரையும் சந்திக்க மாட்டீங்க. அப்படியே வந்து இஷ்டத்துக்கு போவீங்க வருவீங்க, அப்படியே அங்கங்கே போயிட்டு இருப்பீங்க. உங்கள் இஷ்டத்துக்கு வந்து தந்தை நாடும்பீங்க, உங்கள் இப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ யார் உங்களால் வந்து யார் பாதிக்கப்படுறது? இங்கே இருக்கிற மொத்த 145 கோடி மக்களும் பாதிக்கப்படுறாங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் வந்து நல்லதுக்கு இல்லை அப்படிங்கிறது தான். இது வந்து ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை உங்களுக்கு. இப்போ தமிழ்நாட்டில் எது பண்ணாலும் தமிழ்நாட்டு அரசுக்கும் அது எச்சரிக்கை. நீங்கள் வந்து மக்களுக்கு எதிராக பண்ணாதீங்க. மக்களோட நன்மைக்கு மக்களுக்காக பண்ணணும். இந்த ஆட்சி வந்து மக்கள் ஆட்சி அப்படிங்கிறது மட்டும்தான். நீங்கள் வந்து எல்லாத்தையும் எடுத்து எல்லாத்தையும் வந்து விரட்டி பிடிச்செல்லாம் பண்ணி நினச்சிட்டிங்களா, எல்லாத்துக்கும் ஒரு பதில் உண்டு. அந்த பதில் உங்களுக்கு சீக்கிரமாக வருதுன்னு அர்த்தம். அதுக்கு வந்து இப்போ கட்டியம் கூறுறது ஏற்கனவே அம்பானி அதானிக்கு நீங்கள் ரைட் ஆஃப் பண்ணது எக்கச்சக்கமாக தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பேரை வந்து குஜராத்தியை பூரா வந்து காசை கொடுத்து எல்லாத்தையும் இங்கே ஓட விட்டீங்க. வெளிநாட்டுக்கு எல்லாம் போய் செட்டில் ஆகி நீங்கள் இருக்காங்க. கேட்டால் வந்து 8000 கோடி 10,000 கோடி 20,000 கோடி 15,000 கோடி சொல்லி எல்லாத்தையும் போட்டு அனுப்பிச்சி விட்டீங்க, ஃப்ளைட்டர் அனுப்பிச்சி விட்டீங்க. இப்போ வந்து 15,15,000 கோடி இந்த ஸ்கேமு. இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? நீங்கள் பதில் சொல்லியே தீரணும் அப்படிங்கிறது தான் இந்த மக்களோட எல்லாரோட எதிர்பார்ப்பும். அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கான தண்டனை உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதான். ஸோ அடுத்து நீங்கள் பதில் சொல்லுங்கள், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.
அடுத்த காலையில் சந்திப்போம். நன்றி.